அவங்களும் தெரிஞ்சுதான் உள்ள வந்திருப்பாங்க. அவங்களும் நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க பிரபா வந்து தெரிஞ்சுதான். ஆரி ஒன் செகண்ட், என் அம்மா அப்பா பிரபா பத்தி பேசக்கூடாதுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. அது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இழுத்து அவங்க பேரை சொல்லி பேசாதீங்க. நீங்க என்ன சொல்லி முடிப்பீங்கன்னு என்னால வெயிட் பண்ணி கேட்க முடியாது. என் ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி இங்க பேசாதீங்க. நீங்களும் பேசாதீங்க ஆரி. என் ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி ஸ்டேஜ்ல பேசாதீங்க. நீங்களும் பேசாதீங்க ஆரி. நீங்களும் இங்க பேசாதீங்க. என் ஹஸ்பண்ட் பத்தி பிரபா பத்தி என் புருஷன் பேரை எடுக்காதீங்க. என் புருஷன் பேரை எடுக்காதீங்க. என் புருஷன் பேரை ஸ்டேஜ்ல எடுக்காதீங்க. அவர் உங்க வீட்டுக்காரர் யார் இல்லைன்னு சொன்னா எடுக்காதீங்க. என் வீட்டுக்கார பத்தி பேசாதீங்க. என் புருஷன் என்ன பண்ணிட்டேன்? கொலை பண்ணிட்டேனா? யாரையாவது இல்ல திருடிட்டேனா? பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து அசிங்கமா திருடிட்டேனா? ஏதாவது பண்ணிட்டேனா? அவருக்கு சம்டைம்ஸ் ஒரு பேசும்போது எனக்கு என்ன தோணும்னா, ஏதோ நம்ம பண்ண 1-2 பாயிண்ட் யாராவது கண்டுக்காம இருந்தாங்கன்னா அதையும் எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு ஒரு இன்டென்ஷன்ல வைக்கிற மாதிரி எனக்கு அந்த ஏத்துக்காம போயிடும். அந்த வார்த்தை என்ன ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அதுக்கடுத்து பிரபான்னு ஒரு வார்த்தை எடுத்தாரு. எனக்கு சரி காண்டு.